வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தந்தி வணக்கம் சார். தொலைக்காட்சியிலேருந்து பேசுகிறோம் வந்துட்டு. நீங்கள் வணக்கம். நாயவில் வந்து ஆய்வில் இருக்கீங்க என்று சொன்னாங்க வந்துட்டு. அங்கே இருக்கக்கூடிய என்ன என்ன பார்த்தீர்கள்? என்ன கள நிலவரம் எப்படி இருக்கிறது? இப்போது தான் ஆய்வை துவக்கி இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஆமா. விவசாயிகள் உங்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள் உங்களிடத்தில்? நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று நிலத்தடி நீர் இருக்கிற பகுதிகள், நிலத்தடி நீர் அறவே இல்லாத பகுதிகள். இது நாகப்பட்டினம் டிவிஷன் ரெவென்யூ டிவிஷனாகவும் மயிலாடுதுறை ரெவென்யூ டிவிஷனாகவும் பார்க்கலாம். நாகப்பட்டினம் ரெவென்யூ டிவிஷனில் நாகப்பட்டினம் கோட்டத்தில் கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் அறவே இல்லை. மயிலாடுதுறை கோட்டத்தை பொறுத்தவரை ஒரு 80% நிலத்தடி நீர் உள்ளது. ஆக இப்படி 2ஆக பிரிக்கலாம். மயிலாடுதுறையில் நிலத்தடி நீர் இருந்தாலும் இந்த ஆண்டு காவிரி பொய்த்ததன் காரணமாக, பருவமழை பொய்த்ததன் காரணமாக நிலத்தடி நீர் இப்பொழுது இருக்கிற போரோட அளவை விட கீழே போய்விட்டது. தண்ணீர் கேள்வி எழுகிறதுனா, இப்போ வந்து விவசாயிகள் உங்கள் மீது சொல்லக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், அரசு மிக தாமதமாக இந்த வேலைகளை வந்து துவக்கி இருக்கிறது. அரசு முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தால் இதையெல்லாம் தவிர்த்திருக்க முடியும், இவ்வளவு சாவுகள் ஏற்படுவதை வந்து தவிர்த்திருக்க முடியும் என்று சொல்கிறாங்க. ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் உங்களுடைய பதில் என்ன அதற்கு? பருவமழை எதிர்பார்ப்பு என்பது இப்பதான் முடிஞ்சிருக்கு. பருவமழை இனி எதிர்பார்க்க முடியாது என்கிற தகவல் இப்பொழுதுதான் தரப்பட்டிருக்கிறது. பருவமழையை எதிர்பார்த்துதான் நாம் வறட்சி என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்த முடியும். மான்சூன் டைம் வரை நம்ம பொறுத்திருக்க தான் வேணும், வேற வழி இல்லை. அதற்காக சும்மா இருந்தோம் என்று நீங்கள் சொல்வது முழுக்க தவறான ஒரு குற்றச்சாட்டு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் விவசாயிகளுடைய நிலையை கருதி வறட்சியை போக்க, தானிய உற்பத்தியை பெருக்க குறுவை தொகுப்பு என்கிற ஒரு தொகுப்புக்கான நிதி 55 கோடிக்கு கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து சம்பா தொகுப்பு என்கிற 64.3 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். இதன் மூலம் விவசாயிகளுடைய நிலை மேம்பட்டிருக்கிறது. சிறு குறு விவசாயிகள் என்று சொல்றீங்க, ஆனா பணம் கொடுத்தது வந்து இந்த சாவுகளை வந்து தடுக்கவில்லை. 109 பேர் என்பது வந்து ஒரு சிறிய எண்ணிக்கை இல்லை. 109 பேர் இறந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக அரசு பார்க்கவில்லையா? விவசாயிகள் மரணத்தை பற்றிய அந்த குறிப்புக்குள்ளரே நான் போக விரும்பவில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு என்பது கடந்த காலத்திலிருந்து இந்த கடந்த பயிர்காலம் 15-16க்கான பயிர்காலம் என்பது ஓராண்டுக்கான காலம். இந்த காலகட்டத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் வெள்ள நிவாரண நிதி வழங்கியிருக்கிறார்கள். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நிதி வழங்கப்பட இருக்கிறது. கூட்டுறவு விவசாய கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கிய கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. புதிய விவசாய கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. நகை கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. 8 மாதத்திற்கு அவர்களுக்கு வட்டி இல்லை, வட்டி இல்லாமல் கட்டலாம். இப்படிப்பட்ட சலுகைகள் வழங்கியிருக்கிறது. தொகுப்பு நிதி 55 கோடி ரூபாய், சம்பா தொகுப்பு 65 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. விதை மானியம், உரம் மானியம், அவர்களுக்கு நுண்ணூட்டச்சத்து மானியம், அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உரம் பைப் வழங்குவதற்கு இலவசம், 100% இலவசம். சார், என்னோட தமிழக விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு தெய்வசிகாமணி அவர்கள் இருக்கிறாருங்க. அவங்க உங்களிடத்தில் ஒரு சில கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. கொஞ்சம் அவர் சொல்வதையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் அமைச்சர். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நீங்கள் இவ்வளவெல்லாம் கொடுத்துருக்குறீங்க, ஆனால் விவசாயிகளுடைய சாவு 80 விவசாயிகள் இறந்த பின்புதான் நீங்கள் இந்த வறட்சி நிவாரணத்தை பார்க்க வேண்டும் என்றே குழு அமைக்கப்பட்டது. நாங்கள் உங்கள் பத்திரிகை வாயிலாகவும் நேரடியாகவும் பலமுறை வேண்டுகோள்களை விடுத்தோம். விவசாயிகளுடைய சாவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று. நீங்கள் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 11,50,000 பேருக்குத்தான் கடன் கொடுத்திருக்கிறீர்கள். 90 லட்சம் விவசாயிகள் தமிழகத்திலே வங்கிகளில் கடன் பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் கொடுத்த பயன்கள் மிக குறைவான விவசாயிகளுக்கு, ஒரு 7 விவசாயிக்கு ஒரு விவசாயிக்கு தான் போய் சென்று சேர்ந்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய நேரடியாக தயவுசெய்து மன்னிக்கவும் குற்றச்சாட்டுகளை சொல்கிறேன் என்று, நீங்கள் கூட இறந்த விவசாயி ஒருவர் வீட்டுக்கு கூட உங்கள் மாவட்டத்திற்கு செல்லவில்லை.
அவர்களுடைய வீட்டில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லவில்லை. உங்கள் நாகை மாவட்டத்தில் தான் அதிகமான விவசாயிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அனுதாபம் தெரிவிக்கக்கூட உங்களுக்கு மனம் இல்லையா? நீங்கள் இவ்வளவும் கொடுத்த பின்பும் சாவு நடக்கின்ற போது ஏன் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை பெரிய அளவில் எடுக்கவில்லை? கர்நாடக அரசு முன்கூட்டியே மத்திய அரசிடம் வேண்டுகோள் விடுத்தது, அறிக்கை சமர்ப்பித்தது. 1700 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதைவிட கொடுமையான வறட்சி பதில் சொல்வதற்கு ஒரு அவகாசம் கொடுங்க. அரசியாக நிறைய கேள்விகள் வைத்திருக்கிறார். அதை குறித்து உங்களுடைய பதில் என்ன அறிந்து கொள்ள விரும்புகிறோம் சார். நான் முன்னரே தெரிவித்தேன், விவசாயிகள் மரணம் என்கிற அந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று நான் குறிப்பிட்டேன். விவசாயிகள் மரணம் அடைந்திருக்கிறார்கள், பார்க்கவில்லை என்று அவர்கள் சொல்வது முற்றிலும் ஒரு தவறான குற்றச்சாட்டு. அங்கங்க நாங்கள் போய் விளம்பரம் பண்ணிட்டுலாம் போய் பார்க்கறதில்ல. அனைத்து அனைவரும் கட்சி பாகுபாடு இன்றி அனைவர்கள் யார் இறந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு தகவல் சொன்னாலும் சொல்லவில்லை என்று சொன்னாலும் குறித்த நேரத்தில் போக முடிந்தாலும் முடியாவிட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் அத்தனை வீடுகளுக்கும் நாங்கள் போய் வந்து கொண்டிருக்கிறோம். இது யதார்த்தமான உண்மை. கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். அதாவது இப்போ அண்டை மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஆந்திரத்திலையும் தெலுங்கானாவிலையும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் கடனுக்கான பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு விவசாயிகளை கடனிலிருந்து விடுதலை செய்திருக்கிறது. கர்நாடகம் முன்கூட்டியே அரசுக்கு எழுதி நேற்றைக்கு அவர்களுக்கு ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு அவர்கள் மத்திய அரசிடமிருந்து உதவி பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இதை போன்ற முயற்சிகளை செய்யுமா? விவசாயிகளை கடனிலிருந்து விடுவித்தாலே இந்த சாவுகளை தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கான முயற்சிகளை தமிழக அரசு எடுக்குமா? உங்களுடைய கருத்து என்ன? கர்நாடக மாநிலத்திற்கு பருவமழை என்பதும் பருவ காலம் என்பதும் வேறு, தமிழ்நாட்டிற்கு பருவ காலம் என்பது வேறு என்பதை விவசாய சங்க தலைவர்கள் உணர வேண்டும். இப்பொழுதுதான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பருவமழை இது இல்லை, மான்சூன் டைம் முடிந்தது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே போர்க்கால அடிப்படையில் அந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே, ஒரு வாரம் முன்பாகவே மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு வேகமான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில் எடுத்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வறட்சிக்கு நிவாரணம், வெள்ளத்திற்கு நிவாரணம், பயிர் இன்சூரன்ஸ் நிவாரணம், கடன் தள்ளுபடி என்று அடுக்கடுக்கான உதவிகளை செய்திருப்பது தமிழக அரசு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு என்பதை விவசாய சங்க தலைவர்கள் உணர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சரி, எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்கு மிக்க நன்றி. நீங்கள் வேற ஏதாவது தெரிவிக்க விரும்புகிறீர்களா இந்த நிகழ்ச்சியில? மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு தமிழகத்தை பொறுத்தவரை தானிய உற்பத்தி குறைந்து விடாமல் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால நடவடிக்கையை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எடுத்திருக்கிறது. உழவுக்கு மானியம் வழங்கியிருக்கிறது. ஏக்கருக்கு 500 ரூபாய் வீதம் 25 கோடி கொடுத்திருக்கிறது. தரமான விதை வழங்குவதற்கு 4 கோடி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல நடவு இயந்திரம், பவர் டில்லர், சுழல் கலப்பை இது போன்ற வழங்குவதற்கு 31 கோடி வழங்கியிருக்கிறார்கள். கதிரறுக்கும் இயந்திரங்கள், டிராக்டர் 10 HP மோட்டாருக்கு 5 HP மோட்டாருக்கு பதிலாக 10 HP மோட்டார் வழங்குவதற்கு 80% மானியம். இதற்கு 21 கோடியே 43 லட்சம் அம்மாவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஏராளமான தொகையை வழங்கியிருப்பதோடு மட்டுமல்ல, காவிரியில் தண்ணீரை பெறுவதற்கு, உரிமையை பெறுவதற்கு மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு போராட்டம், சட்ட போராட்டம் இப்போ கடந்த காலங்களை பற்றி கடந்த காலங்களில் நீங்கள் செய்த முயற்சிகளை பற்றி எதுவும் குறை சொல்லவில்லை. இனிமேல் எதிர்காலத்தில் எதுவும் இதை போல இந்த சாவுகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்கு உங்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நேரலையில் என்னுடைய கேள்விகளுக்கும் விவசாய சங்க தலைவருடைய கேள்விகளுக்கும் பதில் சொன்னதன் மூலம் மக்களுக்கு பல செய்திகளை சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய நன்றி. வணக்கம்.